இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இடன் ஜெம்ஸ் மறைந்துள்ள முத்துக்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? கனி தரும் ஜீவியம். உங்களுக்கு தெரியுமா, அழகான, எனக்கு அதிகம் நல்ல பாட வராது, ஆனா அந்த பாடல் வரிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். நற்குல திராட்சை செடியாக நாட்டினை உன்னை நலமாக ஆகாத திராட்சை செடியாக மாறி போனது என்ன. அழகா பாடுவோம்ல அந்த பாட்டு. ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை குறித்து அங்கலாய்த்து சொல்ற, நான் கூட்டிட்டு வந்தேன், நான் எரு போட்டேன், அதுக்கு என்ன வேலி அடைத்தேன், அதுக்கு கோபுரத்தை உண்டு பண்ணேன், அதுக்கு என்ன பண்ண ஏற்பட்ட அழகா அந்த திராட்சை செடிய எல்லாம் வளர்த்து செழிப்பா வளரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வச்சிருந்தேன். ஆனா அது என்ன பண்ண, நல்ல கனிகளை கொடுக்கும்னு நான் பார்த்துட்டு இருக்கும் போது அது கெட்ட கனிகளை கொடுத்துச்சே. ஏன்? நான் எதிர்பார்த்தது நல்ல கனி தானே, ஏன் கெட்ட கனி கொடுக்கலன்னு சொல்லல. சரிமா, ஆண்டவர் என்ன சொல்ல, கனி கொடுத்தது, நல்ல கனி கொடுக்கல. எடிபிள் ஃப்ரூட்ஸ். சரியா, நல்ல கனிகளை கொடுக்கல, ஆகாத கனிகளை கூட. என்னது? சரி, இப்ப இது கனிகள் கனிகள் கனி நிறைய இடத்துல பேசுறோம்ல, திரும்ப திரும்ப நம்ம கனிகள் கொடுக்கறத பத்தி பேச. என்ன சரி, கனி கொடுக்கிறோம், என்ன இது கனி கொடுக்கறதுங்கிறது என்னன்றது நமக்கு அநேக நேரங்கள் அது ஒரு கொஸ்டினா தான் இருக்குது. இன்னைக்கு சொல்றேன்னா 2-3 வசனங்களை சொல்லி அந்த கனிகள் என்னன்றதை நான் சொல்லட்டுமா? முதல்ல எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் அருமையா சொல்லுது. என்னன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை திராட்சை தோட்டத்துல அவர் கொண்டு வந்து நிற்கும் போது அவர் எதிர்பார்த்தது என்ன? வேறு எதிலையும் சார்ந்திராமல் அவரை நம்பிக்கை வைத்து, எனக்கு ஒரு ராஜா வேணுமா, என்னை ஆட்சி செய்ய வேண்டுமா, என்னுடைய ஃபியூச்சர் வேணுமா, என்னுடைய காரியங்கள் வேணுமா, என்னுடைய பிள்ளைகள் காரியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அதுதான் ஜனங்களுக்கு எதிர்பார்த்தாரு. அவர்கள் அப்படி இல்லாமல் தங்களுடைய சொந்த வழியிலே போய் கொண்டிருந்தார்கள். அதனால என்ன பாச்சு, அவர் எதிர்பார்த்த நற்கனிகள் அவர்னால கொடுக்க முடியல, ஆகாத கனிகளை கொடுத்தார்கள். அப்போ கர்த்தரை நம்பிக்கையா இருக்க மனுஷன் உண்மையாவே அப்படி ஆண்டவர் சொல்ற மாதிரி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நம்பிக்கை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான்னா அவன் எப்படி இருப்பானான்னு தெரியுமா? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை, எப்படி தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண காலத்திலும் கூட இலைகள் பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். உணர்வாட்டி வாசிக்கிறான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். என்ன ஒரு இதுல மழை இல்லாமையா? எதுனால பல ஓரமா நீர்கால்களின் ஓரமா நடப்பட்டிருக்க சரி எப்பவுமே செழிப்பா இருக்கும். உயர்விலும் செழிப்பா இருக்கும், தாழ்விலும் செழிப்பா இருக்கும், கஷ்ட நேரத்திலும் அதை என்ன பண்ணும், தன் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படின்னு யாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன். இதுக்கு ஒத்த இன்னொரு வசனம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் வருதா? எதிர் யோசிச்சு பாருங்களேன், ஞாபகம் வருதா? சொல்லட்டுமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இல்ல, ஆமா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது. 2வது தன்னுடைய வேதத்துல, அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை கூட, ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவர் மேல் நம்பிக்கை இழந்து போனாங்க, நிறைய காரியங்களை அவங்களே செய்தாங்க. 2வது என்ன, அவருடைய வேதத்தை அவர் என்ன பண்ண, மனதுல எழுதிக்கொள்ளு, கழுத்துல கட்டிக்கொள் அப்படின்லாம் சொல்லும் போது அவரையே மறந்து போனாங்க ஜனங்க. இல்ல, அப்ப இன்னைக்கு நம்மளும் வேதத்தை மறந்து போறாமோ, ஆனால் அவரே நம்ம மறந்து போவோம். அப்ப இரவும் பகலும் தியானமாய் நம்மள அந்த என்ன பண்றாரு, வேதத்துல இருக்க சொல்றாரு. சோ அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். வேதத்தை தியானமா இருக்கும் பொழுது தன் காலத்தில் தன் கனி தந்து. உங்களுக்கு தெரியுமா, வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. பண கஷ்டம் வரும், மன கஷ்டங்கள் வரும், குடும்பத்துல உளைச்சல்கள் வரும், வேலையில பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாமல், பாடுகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது.
ஆனாலும் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் கர்த்தரானவர் கனிகளை எதிர்பார்க்கிறாருன்னா அவருக்கு அவர் மேல் நம்பிக்கை வெயி. என்ன கஷ்டம் இருக்கட்டும், என்ன வேதனை இருக்கட்டும், நீர்க்கால்களின் ஓடமாய் உன்னை நடப்படுவேன் நானு, நீ வேர்களை விடுவாய், நீ கனிகளை தருவாய். அருமையானவர்களே, நான் கல்யாணம் ஆகி வந்த புதியதுல எங்க மாமனார் எங்க அம்மா எங்களை ஸ்ட்ரிக்டா தான் வளர்த்தாங்க, வேதத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஆனா அதை நேர கண்டது என் மாமனார் என் மாமியார் அதிகமாய் இரவும் பகலும் வேதத்தை வாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள். குடும்பங்கள கஷ்டங்கள் உண்டு, பண வேதனை எல்லாம் இருந்து, ஆனாலும் கூட அழகாய் அந்தந்த காரியத்துல எங்க பிள்ளைகள் நாட்டப்பட்டார்கள், எங்க பிள்ளைகள் படித்தார்கள், நாங்க வேதத்தை வாசிக்கிறோம், ஊழியங்களுக்கு போறோம். இதெல்லாம் நான் பெருமையா சொல்லல. இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் கர்த்தர் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கிறார். பாடுகள் உண்டு, வர்த்தனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அதற்குள்ளே இரவும் பகலும் அவர் வேதத்துல தியானமா இருக்க வேதமானது நம்மளை நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு கனி கொடுக்கிற ஜீவிதத்தை கொடுக்குது. அப்ப ஆண்டவரை எதிர்பார்க்கிற நற்குல திராட்சை செடியாய் நான் உன்னை நாட்டின, ஆகாத கனியை நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டா அவர் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது என்ன இல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இல்ல. இன்னைக்கு எல்லா குடும்பத்துல சிறு பிள்ளைகளையும் பெரிய பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் வேலையை வைத்துக்க யோசிங்க, இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருங்க, கர்த்தர் மேல எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை இருங்க. சரி, இதுக்கு மேல இன்னொரு கனி கொடுக்கிற சட்டுன்னு நான் முடிச்சுடுறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆவியின் கனிகள். சோ என்ன, ஒரு பக்கம் நம்ம இப்படி வேதத்தை பத்தி பார்த்தோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கு பார்த்தோம், அதான் நமக்குள்ள இருக்குல்ல. அப்ப இதுக்குள்ள கிரியை செய்யறதுக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஆவியின் கனிகள் என்ன, ஒரு பழத்தை நம்ம உரிச்சா என்ன பண்ணுது, உள்ள நிறைய சுளைகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு சுளையும் ஒவ்வொரு கனி, அந்த கனிக்குள்ள இருக்க ஒவ்வொரு சுளையும் ஒவ்வொரு கேரக்டர்ஸா வச்சுக்கோங்களேன். அப்ப ஆவியின் கனியாய் கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க, எனக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும், அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நற்குணம், விசுவாசம், சாந்தம், மிச்சம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இன்னைக்கு அன்பு இல்லையா உங்ககிட்ட, விசுவாசம் இல்லையா உங்ககிட்ட, நற்குணம் இல்லையா, இச்சை அடக்கம் இல்லையா, இதெல்லாம் யோசிங்க. எந்த இடத்துல உங்களுக்கு குணாதிசயங்கள், உங்களுடைய கேரக்டர்ஸ் எங்க எல்லாம் மாறி போகுதோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ண, உங்களுடைய கனிகள், கனி கொடுக்கலன்னு ஆண்டவர் சொல்ல, அவர் எதிர்பார்க்க நல்ல கனிகளை நாம் கொடுக்கறது இல்ல, அழுகி போன ஆகாத கனிகளை கொடுக்கிறோம். இன்னைக்கு எந்த ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட மாறி இருக்கு நம்ம நினைக்கிறோம், அன்பா, சந்தோஷமா, சமாதானமா, நற்குணமா, விசுவாசமா, சாந்தமா, இச்சை அடக்கமா, எதுல நம்ம தவறி போயிருக்கோம். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்குள்ள வேறு ஒன்றி வரணும்ன்றதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற. சோ இந்த குணாதிசயங்களை எப்படி வரும், வேதத்தை வாசித்து இரவும் பகலும் வேதத்துல நம்ம தியானமா இருக்கும் பொழுது we get refined, நம்ம அப்படியே ரிஃபைன் ஆகிக்கிட்டே வருவோம். சரியா? இன்னைக்கு உங்களுக்கு இப்படி இந்த பாருங்க, நான் ஒரு படத்தை நான் காட்டுறேன். சரி, இந்த படத்தை பாருங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த படத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. ஷாக்கிங்கா இருந்தது, எனக்கு அமேசிங்கா இருந்தது. என்ன தெரியுமா, கர்த்தர் நம்மள ஒரு சூழ்நிலைகளை வைக்கிறாருன்னு சொன்னா, கஷ்டமான ஒரு சூழ்நிலை வைக்கிறாருன்னா அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூட கனி தரும்படியாய் நமக்கு எப்படி கனி தரலாம் அப்படின்றதுக்கு நமக்கு ஞானத்தை கொடுக்காம கர்த்தர் நம்மள ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த நேரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த இடத்துல நான் கனி கொடுக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் என்னை கனி கொடுக்க வைப்பார். யூ ட்ரஸ்ட் இன் த லார்ட். இதுதான் அது சொல்லுது. அழகு. அதை பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு இடுக்கல இருந்தா கூட அது என்பது அந்த வழி கூட ஞானமாய் கத்த அது அழகான நல்ல கனிகளே அந்த பப்பாயா மரம் கொடுத்துருக்கு. இப்படி நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கு, சோதனைகள் இருக்கு, நம்ம போற சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு சில காரியங்கள்ல நம்மள அறியாம நம்மள ஆட்டிடியூட்ல வெளியில நம்ம நல்லவங்களாத்தான் இருப்போம். நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிற காரியத்தை தான் நான் செய்யறேன், சிந்திக்க வேண்டாம்னு நினைக்கிற காரியத்தை தான் நான் சிந்திக்கிறேன், செயல்பட வேண்டாம்ன்ற காரியத்தை தான் நான் செயல்படுறேன். ஆனா
கர்த்தர் அந்த இடத்துலயும் என்ன பண்றாரு, நல்ல கனிகளை கொடு. இடுக்கமான சூழ்நிலை, நீ உன்னை பிரித்து கர்த்தருக்கென்று உன்னை நிறுத்து, நல்ல கனிகளை கொடு, ஆகாத கனிகளை கொடுக்காத. கீழே நம்ம வாசு பார்ப்போம், நான் ஏசாயால தான், ஆகாத கனிகளை கொடுக்கறதுனால உன் வேலிகளை பிரிந்து எடுத்து போடுவேன், உன் கோபுரத்தை அழித்து போடுவேன், உன்னை நாசமாக்குவேன்னு சொல்றாரு. வேண்டாங்க, தெய்வம் நம்மளை நாசமாக்க வேண்டாம். அதுக்கு பதிலா நல்ல கனிகளை கொடுக்கும்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்னும் மேலும் கனி கொடுக்கும்படியா ஜீவியத்தை உன்னைக்கு கொடுப்பேன். இந்த பப்பாயா மரத்தை மறந்துடாதீங்க. கர்த்தர் கொடுத்த ஞானம் அழகா அந்த மரம் என்ன பண்ணுது, இடுக்கமான சூழ்நிலையிலும் கூட கனிகளை கொடுக்குது. ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும், அழகான ஜீவிதம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா, எந்த இடத்துல நான் விழுந்து போனேன், எந்த இடத்துல என்ன குணாதிசயங்கள் மாறி இருக்குது, எந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற அழகான கனிகளை, நல்ல கனிகளை கொடுக்காமல் ஆகாத கனிகளை நான் கொடுத்திருப்போமே. ஆனால் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிடலாம். 2 அப்ளிகேஷன். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும், இரவும் பகலும் அவர் வேதத்திலே தியானமா இருக்கணும். வேண்டான்ற காரியத்தை கட் பண்ணி தூக்கி போடுங்க. ஆண்டவருக்கு கனி கொடுக்கலாம், வேண்டிய காரியத்தை வச்சிருங்க. உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன பண்ணுங்க, ரிவைவ் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்கு நமக்கு நன்றி அப்பா. அப்ப நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிற சுவாமி, எங்களுடைய வாழ்க்கை நல்ல குணாதிசயங்களை இருக்குமே ஆனால் நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கென்று நாங்கள் அநேகரை கொண்டு வர வேண்டுமானால் நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறோம். அப்படியானால் கர்த்தா, உம்முடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாயிருந்து உம்மிலே நம்பிக்கையா இருந்து நாங்கள் உம்மிலே வேறொன்றி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் காலங்களிலே எங்கள் கனிகளை தந்து கர்த்தாவை நீர்கால்களின் ஓரமாய் நாங்கள் நடக்கப்பட்டு அதன் காலத்தில் எங்கள் கனிகளை தர எங்கள் கிருபை பாராட்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆனாலும் நீர் கொடுத்த கர்த்தா உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஞானத்தை கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை செய்யும். வேண்டாத குணாதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு ஆவியின் கனிகளை நாங்கள் எங்களிலே மேம்படுத்த காத்துக்கொள்ள தேவன் எங்கள் கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் அன்பின் பரம தகப்பனே, ஆமேன். நன்றி.